ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்திகைகளை ஏசி அகாடமி. ஸோ வீடியோ நினைக்கும் எங்களுக்கு மனமான நன்றி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி எக்ஸாம். சரிங்களா? ஸோ நகராட்சி எக்ஸாம் ஜூன் 30 இன்னைக்கு நடந்த எக்ஸாம், இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்துச்சுல, அதுல ஜிஎஸ்ல மேத்ஸ்ல குறிப்பா 25 கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, அந்த 25 கேள்விக்கான ஆன்சரை வித் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது இன்ஜினியரிங் எக்ஸாம் ஆகட்டும், மற்றபடி டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி, கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஸோ 3:4:2 என்ற வீதத்தில் 3 வாகனங்கள் வேகத்தில் பயணிக்கும் எனில் 3 வாகனங்களும் ஒரே தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தின் வீதம் என்னன்னு கேட்கறாங்க. ஸ்பீட்கான ரேஷியோ கொடுத்துட்டு டைம்கான ரேஷியோ நம்மகிட்ட கேட்கறாங்க. ஓகேவா? எப்பவுமே ஸ்பீடும் டைமும் இன்வர்ஸா இருக்கும். சரிங்களா? தலைகீழா இருக்கும். அப்ப சிம்பிளா என்ன நம்ம கேட்கறாங்க, 3:4:2க்கு இன்வர்ஸ் ரேஷியோ தலைகீழ் விகிதம் என்ன வரும்னு கேட்கறாங்க. தலைகீழ் விகிதம் இன்வர்ஸ் ரேஷியோனாலே இந்த இடத்துல என்ன பண்ணணும், இதை மறைச்சுக்கணும். 4 2 8. இங்க என்ன பண்ணணும்னா இங்க மறைச்சுக்கணும். 2 6. இந்த இடத்துல என்ன பண்ணணும், இதை மறைச்சுக்கணும். 3 12. இப்ப இது நீங்க அப்படியே ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 4 2 8, 2 6, 6 2 12. ஆன்சர் 4:3. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4:3. ஓகேவா? இதாவது ஸ்பீடுக்கு ரேஷியோ கொடுத்துட்டு டைமுக்கு கேட்கறாங்க. வேகமா போனா டைம் குறையும், ஸ்லோவா போனா டைம் அதிகமாகும். ஆனா ஸ்பீடு டைம் இன்வெர்ஸ்டா இருக்கும், தலைகீழா இருக்கும். அப்ப தலைகீழ் விகிதம் நீங்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இதை மறைச்சுக்கணும், இதுக்கு இதை மறைச்சுக்கணும், இதுக்கு இதை மறைச்சுக்கணும். பெருக்கி அடிச்சு போட்ட ஆன்சர் 4:3. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. ஏறு வரிசையில் எழுதுக. இது ஒரு பிரச்சனை இல்ல, எல்சிஎம் எடுத்து போட்டுருங்க, அதான் பெட்டர். ஒருவேளை இதை சின்னதை மட்டும் கேட்கறாங்க, இல்ல பெருசா மட்டும் கேட்கறாங்க, ஷார்ட்கட் இருக்கு. ஏறு வரிசைன்றப்ப வேற வழி இல்ல, எல்சிஎம் எடுத்தே போட்டுடலாம். ஓகேவா? ரைட்டு. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 7 9 4 3 6 எல்சிஎம் எடுத்து பாருங்க, 252 கிடைக்கும். ரைட்டா? ரைட்டு. 7ஓட 36 பேருக்குன்னா 252. இப்போ மேலே 36 பேருக்கணும். 7 36 72. 9ஓட 20 12 மீதி 7. 9ஓட 28 பேருக்குன்னா 252. அப்போ மேலே 24 பேருக்கணும். 20 140. 4ஓட 63 பேருக்குன்னா 252. அப்போ மேலே 64 பேருக்கணும். 63 63. 3ஓட 84 பேருக்குன்னா 252. அப்ப மேல 84 பேருக்கணும். 84 168. 6ஓட 42 பேருக்குன்னா 252. அப்ப மேலே 42 பேருக்கணும். 42 210. சோ கேட்டது ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர் தானே. அப்ப யாருங்க ஃபர்ஸ்ட் போடணும்? 1/4 ஃபர்ஸ்ட் போடணும். நெக்ஸ்ட் 72 வராது. 2/7. 1/4 2/7 ரெண்டுமே அப்படிதான் ஆரம்பிக்குதா? ரைட்டு. அப்ப அடுத்து என்ன பண்றது? 140 5/9. 2/7 அப்புறமா 5/9 வரணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு மண்டபம் 14 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டது. அதாவது ஒரு செவ்வகம். இது வந்து தெரிஞ்சிச்சு நமக்கு, ரெக்டாங்கிள். இது வந்து 3 மீட்டர் அகலம் உள்ள முன்தாள் வாரத்தால் சூழப்பட்டுள்ளதுன்னா முன்தாள் வாரத்தோட பரப்பளவு என்ன வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நாங்க இங்க பாருங்க, 16 மீட்டர் நீளமும் 12 மீட்டர் அகலமும் ஒரு செவ்வகம் இருக்கு. செவ்வகம் வந்து ஒரு 3 மீட்டர் அதிகமாச்சுன்னா பரப்பளவு என்ன வரும்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். அப்ப வந்து அகலம் வந்து 15,000, நீளம் 16. நீளம் மீட்டர் அகலம் தான் ஆன்சர். ஸோ 16 15 இருக்குன்னா ஆன்சர் 240. ஸோ 240 சதுர மீட்டர் தான் ஆன்சர். ஸோ 118. இது 3வது கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க. அப்பா, 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 684னா தொகையோட மதிப்பு பிரின்சிபல்னு கேட்கறாங்க. இது நான் சால்வ் பண்ணி பார்க்கல, அப்படியே சால்வ் பண்றேன், கவனிங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்னா PR²/100². 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்னா PR³/100³ + 3 PR²/100². அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ 4 வருஷத்துக்கு டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சு போடலாம். ஓகேவா? 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டினா நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 4A + 6B + 4C + D. 4 வருஷத்துக்கு தனி வட்டினா 4A. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இது கேன்சல் ஆகி பேலன்ஸ் இது வரும். Dனா PR⁴/100⁴. Cனா 4, Cனா PR³/100³. Bனா PR²/100². அப்ப 6 PR²/100². அதாவது 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டி தனி வட்டிக்கு வித்தியாசம் கேட்டா இதான் ஃபார்முலா. இப்ப வித்தியாசம் தான் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க, 684 கொடுத்துட்டாங்க. இப்ப R20 P தான் கண்டுபிடிக்கணும். இதை போடணும். இப்ப என்ன நான் போட்டு காட்டுறேன், கவனிச்சுக்கோங்க. 4 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டி வித்தியாசத்துக்கு இப்படிதான் எடுக்கணும். என்ன 3 வருஷத்துக்கு 2 வருஷமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பி அப்படியே வச்சுக்கோங்க, வேற வழி இல்ல. R20 20/4. 20 × 20 × 20 × 20. கீழே 100 × 100 × 100 4 வாட்டி வருமா? 100 × 100 × 100 × 100.
பிளஸ் 4p r cube னா 20 into 20 into 20 கீழே 100 into 100 into 100 பிளஸ் 6p r square 6p r square னா 20 into 20 கீழே 100 into 100 சீக்குவல் தான் என்ன வரும் 684 வரும். இந்த 684 அங்க இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் அடிச்சிடலாம். 4 5 25 4 5 20 ஓர் 5 5 அடிச்சலாம்ல. ஓர் 20 20 100ன்னு அப்ப மேல எல்லாமே ஒண்ணு ஒண்ணு ஆயிரும். அப்ப மேல பி மட்டும் இருக்கும். இந்த ஃபார்முலா வச்சிடுறேன் ஏன்னா இடம் இல்ல. ஸோ மேல பி மட்டும் இருக்கும். கீழே 20 100 5 5 5 5 இருக்கும். அதான் 625 வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா 5 into 5 into 5 into 5 என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஓர் 20 20 ஓர் 20 20 ஓர் 20 20 ஸோ 125 வரும். மேல 4p இருக்கும். இது ஓர் 20 20 ஓர் 20 20 6p by 25 வரும். ஓகேவா? சீக்வல் டு 684. இதுக்கப்புறம் இந்த சமம் போறது ஈஸி. ஏன்னா இதுக்கு எல்சிஎம் 625 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப 625 அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் எழுதுறேன். பி அப்படியே போட்டுடலாம். 125 5 பெருக்கா 625 மேலே 5 ஆல் பெருக்கணும் 20p. 25 25 பெருக்கா 625 மேலே 25 பெருக்கணும் 150p. ஓகேவா? சீக்வல் டு 684 வச்சுக்கோங்க. 150 20 170 171p 171p by 625 தான் 684. இந்த 171 4 டைம்ஸ் போயிடும். 625 4 பேருக்கு ஆன்சர். அப்பா 2500 ஆன்சர் போட்டு முடிச்சாச்சா? 2500 4 வருஷத்துக்கு வித்தியாசமா கேள்வி பார்த்தது இல்லைங்க, போட்டாச்சுங்க. புரியுதா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. ஒரு இரண்டு சமமான தொகைகளை 2 வங்கிகள் முறையே ஆண்டுக்கு 10% மற்றும் 12% வட்டி விதத்துல முதலீடு செய்யறாரு. ஆண்டு முடிவில் 1600 வட்டி பெறாரு அப்படின்னா ஒவ்வொரு வங்கியிலும் முதலீடு செய்யப்படும் தொகை என்னன்னு கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கவனிங்க. ரெண்டுமே சமமான தொகையாம். ஓகேவா? ஒரு பேங்க்ல 10%, இன்னொரு பேங்க்ல 12%. ஒரு வருஷத்துக்கு ஆண்டு முடிவுல தான் 1650 வாங்குறாராம். அப்ப இது சேர்த்து 1650 ரூபா. அப்ப 22% தான் 1650 ரூபா. முதலீடு செய்யப்படும் தொகை கேட்கறாங்க. அது 100%. அவ்வளவுதான். 22% 1650 100% கண்டுபிடிக்கும். 52 100 11 22 11 அடிச்சோம்னா ஒரு 11 11 மீதி 5 5 45 0 150 50 பெருக்கின ஆன்சர். ஸோ பெருக்கினீங்கன்னா 7500 கிடைக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 7500. ஓகேவா? ரைட். இதெல்லாம் ஜிஎஸ். மேக்ஸ் மட்டும் இதில் பார்த்துடலாம். ஜிஎஸ் அடுத்தடுத்து பார்க்கலாம் வீடியோஸ்ல. நம்ம ஆல்ரெடி டிப்ளமோக்கான மேக்ஸ் பார்த்துட்டோம், டிப்ளமோக்கான ஜிஎஸ் பார்த்துட்டோம். இன்ஜினியரிங்கான மேக்ஸ் இதில் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கான ஜிஎஸ் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்து விட்டுலாம். ஓகேவா? ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்மளோட வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் எலிஜிபிளும் பார்த்துக்கலாம். மேக்ஸ் 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 எங்கப்பா மேக்ஸ்? இதெல்லாம் ஜிஎஸ். ரைட்டு. திருக்குறள்லாம் வந்திருக்கு ஜிஎஸ் யூனிட் 8ல. ஓகே, இங்கே இருக்கு. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 3/2 into 2/5 of 6/8 எல்லாத்தையும் பெருக்கின ஆன்சர். ஓகேவா? பெருக்கி போட்டுருவோமா? 3/2 into 2/5 into 6/8 into 5/7 into 210. 2 2 அடிங்க. 5 5 அடிச்சிருங்க. 7 அடிச்சா 30. வேற என்ன? 5 அடிச்சிடும். ஆக்சுவலா 2 அடிச்சாச்சு. 30 180 180 540 540/8 தான் ஆன்சர். வேற எல்லாத்தையும் அடிச்சாச்சுல. 7 வேற இருக்கா? 7 அடிச்சாச்சு. 540/8. அப்ப 270/4 வரும். 135/2 வரும். அப்ப ஆன்சர் 67 1/2. அப்ப ஆன்சர் 67 1/2. நெக்ஸ்ட் கவனிங்க. இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இதை மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல ஈஸியா போட்டலாம். அந்த மெத்தட் நான் என்ன சொல்றேன்னு கவனிச்சுக்கோங்க. மிக்சர் அலிகேஷன் ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க கவனிச்சுக்கோங்க. 250 ரூபா பணத்தாள்கள் இருக்கான். ஓகேவா? பணத்தாள்கள் இருக்கு. எவ்வளவுன்னு தெரியல. அவற்றுல அதாவது 250 பணத்தாள்கள் இருக்கான். அது 250 பணத்தாள்கள் இருக்கு. அவற்றுல சில வந்து 50 மதிப்புடையது, சில வந்து 10 மதிப்புடையது. ஓகேவா? சில வந்து 50 மதிப்புடையது, சில வந்து 10 மதிப்புடையது. மொத்த தொகை 4500 ரூபாய். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒரு நபர்கிட்ட மொத்தம் 250 ரூபாய் பணத்தாள் இல்ல, அப்ப
அப்படி இல்ல, இது ஆக்சுவலா 250 மெம்பர்ஸ் ஆஃப் கரன்சி நோட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. தமிழ்ல குழப்பி வச்சிருக்காங்க. நானுமே சொல்றேன், MAWS பொறுத்த வரைக்கும் டைரக்டா இங்கிலீஷ்ல கொஸ்டின் எடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நிறைய தப்பு இருக்கு. என்ன இதை ரூபாய் 250 நினைச்சுக்காதீங்க, 250 நோட் இருக்கு. மொத்தமா 250 நோட் இருக்கு. நல்லா புரியுங்க இந்த கேள்விய. 250 காசு இருக்கு, அப்படியே நோட் நோட் நோட்டா. அதுல 50 ரூபா நோட்டும் இருக்கான், 10 ரூபா நோட்டும் இருக்கான். 50 நோட்டு 10 நோட்டு எல்லாம் சேர்ந்து மொத்தம் 250 நோட் இருக்கு. 250 ரூபா இல்ல, 250 நோட்டு எங்க இருக்கு முதல்ல புரியுது? நான் சொல்லும் போது 250 நோட்ஸ் இருக்கு. அதோட மொத்த தொகை 4500 ரூபாய். மொத்த தொகை 4500 ரூபாய். என்ன மொத்த தொகை 4500 ரூபாய். அப்ப கவனிங்க, 250 மொத்தம் 4500 ரூபாய் இருக்கு, ரைட்டா? இப்ப அதை அடிங்க. 4500 250 அடிச்சீங்கன்னா ஓர் 250 250 மீதி 200, 8 250 2000 வரும். அப்ப மொத்தம் என்ன அர்த்தம்னா மிக்சடா 18 நோட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மிக்சடா 10 இருக்கு, 18 இருக்கு. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 50. ஓகேவா? இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 32 8 வரும். இப்படி கிராஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கணும். இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா 4 × 32 1 × 8. அப்ப ரேஷியோ என்ன வரும்னா 4:1 அர்த்தம். ரேஷியோ என்னது? 4:1 அர்த்தம். ரேஷியோ 4:1 அர்த்தம். புரியுதா? 4:1. அப்ப என்ன அர்த்தம்னா 50 ரூபா மதிப்புள்ள நோட் இருக்குல்ல, அது ஒரு பார்ட் இருக்கு. 10 ரூபா மதிப்புள்ள நோட்டு 4 பார்ட்ஸ் இருக்கு. 50 ரூபா மதிப்புள்ள நோட்டு ஒரு பார்ட் இருக்கு. 10 ரூபா மதிப்புள்ள நோட்ஸ் 4 பார்ட்ஸ் இருக்கு. டோட்டல் 5 பார்ட். அந்த 5 பார்ட் தான் 250 நோட்னா நம்மள்ட்ட என்ன கடைசி கேக்குறாங்க? 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க 10 ரூபா நோட்டுங்கிறது 4 பார்ட்ஸ். ஓகேவா? 5 பார்ட்ஸ் 250 தான், 4 பார்ட்ஸ் என்ன வரும்? 5 பார்ட்ஸ் 250, 1 பார்ட் 50, அப்ப 4 பார்ட் 200. ஆன்சர் ஆப்ஷன் டி 200. ஆன்சர் ஆப்ஷன் டி 200. புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. 2 எண்களோட விகிதம் 12:13. இது பார்த்தே போட்டலாம். 2 நம்பருக்கான ரேஷியோ 12:13. 12:13. ஒவ்வொரு எண்ணுமே 20 குறையுது. இங்கிட்டு 20 குறையுது, அங்கிட்டு 20 குறையுது. குறைஞ்சோட ரேஷியோ 2:3 ஆயிடுது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ரேஷியோட பாக்குறப்ப இங்க பக்கம் 10 குறையுது, அந்த பக்கம் 10 குறையுது. அப்படிதானே? 12 2 ஆயிடுச்சு, 13 3 ஆயிடுச்சு, 10 குறைஞ்சிருக்கு. ரேஷியோல 10 குறையிறப்ப எண்ணில 20 குறையுது. ரேஷியோல 10 குறையிறப்ப எண்ணில 20 குறையுது. அப்ப 10 பார்ட்ஸ் தான் 20. அப்ப 1 பார்ட்ஸ் 2 வரும். அப்ப 12 பார்ட்ஸ் 24, 13 பார்ட்ஸ் 26. So 24 - 26 தான் ஆன்சர். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். எக்ஸால ஒரு வீட்டை 6 நாட்கள்ல வண்ணம் தீட்ட முடியும். ஓகேவா? எக்ஸால 6 நாட்கள், 6 நாட்கள், 6 நாட்கள். ஒய்யால டி மணி நேரத்துல பண்ண முடியுமா? ரெண்டுமே 4 இருந்தா ஈஸியா இருக்கும். ரெண்டுமே 4 இருந்தா ஈஸியா இருக்கும். அதனால நான் 24 டிவைட் பண்ணிக்கிறேன். மணி நேரத்தை 24ல வகுத்தா 4 மாறிக்கும். ஓகேவா? சோ இது 6 நாள், இது t/24 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா டி நாட்கள் செய்யணும்னா டி கேக்குறாங்க. 2 பேர் சேர்ந்தா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்து சேர்த்து கேட்டா ரெண்டையும் பெருக்கிடணும், கீழே ரெண்டையும் கூட்டி போடணும். அப்ப r + t/24. ஓகேவா? r ஐ t/24 கூட்டினா என்ன வரும்? 24r + t/24 வரும். அப்ப 24r + t/24 வரும். 24 கேன்சல் ஆயிரும். அப்ப rt/24r + t, rt/24r + t. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே. எக்ஸ் தனது சகோதரி ஒய்யை விட 2 மடங்கு வயதானவர். ஓகே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸின் வயது ஒய்யை விட 3 மடங்கு வயதாக இருந்தது. ஓகே. எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒய்யை விட 2 மடங்கா. அப்ப இது வந்து 2:1. 3 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட வயது ஒய்யை விட 3 மடங்கா. சோ இது 3:1. இப்ப 2:1. 3 வருஷத்துக்கு முன்னாடி 3:1. ஒய்யோட தற்போதைய வயது கேக்குறாங்க. ஓகேவா? இது ஆப்ஷன் வந்து போலாம். ஆப்ஷன் வந்து போயிடலாமா? ஒய் தானே கேட்டாங்க. ஒருவேளை இது 6ன்னு வச்சுக்குவோம். இது 6ஆ இருந்தா இது 12ஆ இருந்திருக்கும். இப்ப 3 குறைக்கிறப்ப இது 3னாவது 9னாவது கரெக்டா 3:1 ரேஷியோல வந்துருது. அப்ப இதுதான் ஆன்சர். நீங்க ஒரு ஆப்ஷனா போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு. என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கவனிங்க. எக்ஸ் என்பவர் கிழக்கு நோக்கி இருக்கார். முதல்ல அவர் கடிகார திசையில கிளாக் வைஸ்ல 150 திரும்புறாரு, திரும்ப கிளாக் வைஸ்ல 145 திரும்புறாரு. அப்ப மொத்தமா கிளாக் வைஸ்ல 295 திரும்புறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஈஸி. மொத்தமா 295 திரும்புறான்னு நினைச்சுக்கோங்க. ஈஸி. ரெண்டுமே கிளாக் வைஸ் தானே. கிழக்கு நோக்கி இருக்காருங்க. இப்படி இருக்காரு. கிளாக் வைஸ் 90 டிகிரினா இங்க இருந்து இங்க வந்துடும். நல்லா பாருங்க. கிளாக்லாம் இப்படிதான் போகணும். மொத்தமாக 295. இப்ப 90
180, 270, நமக்கு எவ்வளவு போகணும்? 295 போகணும். 300 தான் இங்க வந்துடும் சரட்டுன்ட்டு. அப்ப இப்படி நடுவில் நின்னுக்கும். இது என்ன திசை? வடகிழக்கு. வடகிழக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, வடகிழக்கு. வடகிழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கவனிங்க. ஓகே, இதெல்லாம் ஜிஎஸ்ஆ. மேக்ஸை பார்த்தலாம். மேக்ஸை பார்த்தலாம். ஒரு மாணவரை 7 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் எழுத சொன்னார்கள். அவர் 7799 எழுதிட்டாரு. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. 7 ஸ்கொயர் 49, 9 ஸ்கொயர் 81. அப்ப 49 81 பெருக்குங்க. 49ஐயும் 81ஐயும் பெருக்குங்க. புரியுதா? பெருக்குனா என்ன வரும்? 49 வரும். 9 8 72 மீதி 7, 4 32 392 வரும். 9 8 72 மீதி 7, 8 32. சரி, 4 2 6, 3969 வருது. ஆனா அவர் 7791 போட்டாரு. ரெண்டையும் கழிச்ச ஆன்சரு 0 3 8 3 3830 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்து ஒரு என்னோட 20% 140 தான் 140%. ரொம்ப ஈஸி. ஏங்க 20% தான் 140னா 140% கேக்குறாங்க. 20%ஓட 7 பேருனா 140%. அப்ப 140ஓட 7 பேருனா 980. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து எக்ஸோட சம்பளம் 10% குறைக்கப்பட்டு திரும்ப 10% அதிகரிக்கப்படுது. அப்ப என்ன ஆயிருக்கும்? 1% குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்ததுதான். 1% குறைவு. 2% சுற்றளவு 40 30. 2%க்கும் வேறுபாடு இங்க பாருங்க. The perimeter of 2 squares are 40 32. Find the perimeter of a third square whose area is equal to the difference between the areas of the 2 squares. இதுல எவ்வளவு ஈஸியா இருக்கு. என்ன பகுதிகளுக்கு இடையான ஐயோ. சரி, இதை வச்சு போட்டலாங்க. கவனிங்க. 2 ஸ்கொயரோட பெரிமீட்டர் எவ்வளவு? 40 32. ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 4a. அது உங்களுக்கு தெரியும். 4a 40 னா இங்க a 10 வந்திருக்கும். இங்க 4a 32 னா இங்க a 8 வந்திருக்கும். ஓகேவா? ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி தேர்ட் ஸ்கொயர். மூணாவது சதுரம்னு ஒன்று இருக்கான். அதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அதோட பரப்பளவு எப்படி இருக்குமா? இந்த ரெண்டுத்தோட பரப்பளவுக்கு டிஃபரன்ஸ் வரும்ல, அதுதான் அதோட பரப்பளவா. ஓகேவா? இப்ப இதோட a 10, அப்ப a ஸ்கொயர் 100, இங்க a 8, இதோட பரப்பளவு 64. புரியுதாங்க? 2% சுற்றளவுங்க, 2% பக்கம்ங்க, சைடு, 2% பரப்பளவு. இப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன? 36. இது இன்னொரு சதுரத்தோட பரப்பளவா. ஓகே, இதோட சுற்றளவு மட்டும் கேக்குறாங்க. ஓகேவா? சுற்றளவு கேக்குறாங்க. பரப்பளவு 36, a ஸ்கொயர் 36னா a என்ன வந்திருக்கும்? 6. அப்புறம் மட்டும் 4a கேக்குறாங்க. அப்ப 24 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 24. ஓகே, அப்பா தரமான கொஸ்டின். இது நல்ல கொஸ்டின். கவனிங்க. ஒரு தடகள வீரர் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது அப்படியே நினைக்க வச்சுக்கோங்க. ஸ்பீட் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல டிஸ்டன்ஸை பார்க்கலாம். 50 மீட்டர் ஆரம் கொண்ட வட்ட பாதையில ஓடுறாராம். 20 சுற்றுகள் ஓடி முடிக்கணுமா. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் போடலாம். வட்ட வடிவத்தை ஓடுறாரு. அதோட ஆரம் என்ன? 50 மீட்டர். ஆரம் 50 மீட்டர். அப்ப அதோட சுற்றளவு என்ன? 2πr. அப்ப 2 × 22/7 × 50. இது வந்து அதோட சுற்றளவு. ஒரு வாட்டி சுத்தினா 20 வாட்டி சுத்தணுமா. அப்ப 20ஆல பிரிக்கிறீங்க. 20 வாட்டி பிரிக்கிறீங்க. சேம் டைம் இங்க ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஸ்பீடு வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. இங்க மீட்டர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. 1000 மீட்டர் சேர்ந்ததான் ஒரு கிலோமீட்டர். அப்ப மீட்டர் கிலோமீட்டரா மாத்தணும்னா 1000ஆல வகுத்தரணும். அப்ப கீழே 1000 போட்டுக்கோங்க. இது டோட்டல் டிஸ்டன்ஸ். இது 2 டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்ப ஸ்பீட் எவ்வளோ? 12. இதை 12ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். டைம் தான் கேக்குறாங்க. ஓகேவா? 12 கீழே போட்டுக்கோங்க. இப்படி அவ்வளவுதான். இதை அடிச்சு போட்ட ஆன்சருங்க. இதை அடிச்சு போட்ட ஆன்சர். ஓகேவா? இதை அடிச்சு போட்ட ஆன்சர். நான் எதுவுமே கேன்சல் பண்ணல, அப்படியே போட்டேன். இப்ப இதை அடிச்சு போட்ட ஆன்சர் 50 20 1000 முடிஞ்சு. டக்கு டக்குன்னு கேன்சல் ஆயிரும். 4 2 6 2 12, 32 6 11 22, 11/21 வருது. 11/21 வருது. புரியுதா? 11/21 வருது. இது ஆக்சுவலா மணி நேரம். ஏன்னா இதை கிலோமீட்டரா மாத்திருக்கோம். ஸ்பீடும் கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வச்சிருக்கோம். அப்ப கிடைத்தது ஹவர். இங்க மினிட்ஸ்ல இருக்கு. ஹவரை மினிட்ஸா மாத்தணும்னா 60ஆல பிரிக்கணும்.
ஓகேவா? இப்ப 20 3 60, 7 3 21. 220/7 எங்க ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். 220/7, 31 3/7 தான் ஆன்சர். ஓகேவா? சோ இதான் 220/7 வரும். சோ 31 3/7 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கவனிங்க. ஃபைண்ட் தி ஆர்டர் நோட். சூப்பர் क्वेश्चन. இன்டு 1 + 1 பண்ணா இது வரும். இன்டு 2 + 2 பண்ணா இது வரும். ஓகேவா? வேணா பண்ணி பாருங்க. 1ஆல பெருக்கினா 15, 1 கூட்டினா 16, 2ஆல பெருக்கினா 32, 2ஆல கூட்டினா 34, 3ஆல பெருக்கி 3ஆல கூட்டணும், 4ஆல பெருக்கி 4ஆல கூட்டிருக்காங்க. இப்போ இது 5ஆல பெருக்கி 5ஆல தானே கூட்டணும். 4 5 இது 5ஆல பெருக்கினா 0ல முடியும். 424 5ஆல பெருக்கினா கரெக்டா சொல்ல போனா 2120 வரும்னு நினைக்கிறேன். அதோட 5 கூட்டினா 2125ல வந்திருக்கணும். 24 வந்துச்சு. அப்ப அதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏக்கு 0 கொடுத்துட்டாங்களா, பிக்குனா 1, இப்படி 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 கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்குறாங்க. புரியுதா? ஓகே. இப்போ பி ஏன்னா 10 போடணுமா? புரியுதா? இப்போ நம்ம வேல்யூ போட்டலாம். பினா என்ன பண்ணும்? பினா ஆக்சுவலா 1 போடணும். பினா 1 போடணும். ஹச்னா என்ன பண்ணும்? ஹச்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச். ஹச்னா 7 போடணும். அப்ப 17. ஹச்னா 6 போடணுமா? சாரி, ஜீனா 6 போடணுமா? ஜீனா 6 போடணும். வகுத்தல் டீனா 4 போடணும். மைனஸ் சிஏ. சீனா 2, ஏனா 0. இதை சால்வ் பண்ண ஆன்சருங்க. இதை சால்வ் பண்ண ஆன்சரா 102/4 -20. கரெக்டா? கட்டானே போட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏதோ இருக்கு. கரெக்டா? இருங்க வரேன். BH into G divided by minus CA. BH னா என்ன? B னா 1, H னா A B C D E F G H 17 தான் போடணும். into A B C D E F G னா 6 போடணும். G னா 6 போடணும். D னா இருங்க, A B C D D னா 3ல போடணும். ஈஸியான क्वेश्चन. CA C னா 20. 34 20 போன ஆன்சர். ஆன்சர் 14. 34 20 போன ஆன்சர். ஸோ 14. ஓகேவா? என் தொடர் முடிக்கவும். இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நான் ஒரு மாதிரி போடுறேன், அது கரெக்டானு பாருங்க. எனக்கு தெரியல என்னன்னு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட 5 கூட்டியிருக்காங்க, இதோட 6 கூட்டியிருக்காங்க, இதோட 199 கூட்டியிருக்காங்க. புரியுதா? திரும்ப 5 கூட்டியிருக்காங்க. ஏன் 5 கூட்டுறாங்க 6 கூட்டுறாங்க என்னன்னா தெரியல. 15 6 199 கூட்டுறாங்க, திரும்ப 5 கூட்டியிருக்காங்க. மேபி 6 கூட்டிருக்கலாம். அதனால கூட்டினா 243 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ போட்டு வைப்போம். புரியுதா? தெரியல என்ன பண்றது, அதனால போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். இதெல்லாம் ஜிஎஸ்ஆ? ஓகே, ஜிஎஸ் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ வரப்போற வீடியோஸ்ல பார்த்துடலாம். மேக்ஸை முடிச்சு விட்டுருவோம். இன்ஜினியரிங்ல கேட்டிருந்தா மேக்ஸ், MAWS இன்ஜினியரிங்ல கேட்டிருந்தா மேக்ஸ். ஓகே, ஜிஎஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. பார்க்கலாம் ஆன்சருக்கு. புரியுதா? எனக்கு தெரிஞ்ச அந்த 4 வருஷம் டிஃபரன்ஸ் கணக்கு தான் பயங்கரமா இருந்தது. இது ரொம்ப ஈஸிங்க. HCF 120, LCM 20010, ஒரு நம்பர் 300னா மற்றொரு நம்பர் என்ன? அதாவது 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவல். அப்ப 120ஐயும் 20010ஐயும் பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவல். ஸோ X ஈக்குவல் டு 120 × 20010/300. இந்த ஒரு 0க்கு இதை கட் பண்ணுங்க, இதை இது கட் பண்ணுங்க. 3 அடிச்சா 4, 2004 4 பெருக்கினா ஆன்சர். ஸோ 8004 தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி 8004. புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. 3 இயந்திரங்கள் 3 மணி 4 மணி 7 மணி நேரத்தில் இயங்கி காலை 5 மணிக்கு திட்டத்தை தொடங்கும். எந்த நேரத்தில் அனைத்து சாதகமும் ஒரே இடத்தில் செயல்படும்? இது எல்சிஎம். ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 3 4 2க்கு எல்சிஎம் எடுத்தா 12 வரும். அப்ப 12 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் 3மே ஒரே இடத்துல செயல்படும். காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு தான் 3மே சேர்ந்து பண்ணிருக்கும். அப்ப ஆன்சர் சாயங்காலம் 5 மணி. 2 சம தவணைகளில் 1200 திரும்ப செலுத்த வேண்டும். கூட்டு வட்டி 20%. ஒவ்வொரு தவணையோட மதிப்பு என்ன? ஈஸியா போட்டலாம். நீங்க 1200க்கு 20% கூட்டு வட்டி எடுத்துருங்க. கூட்டு வட்டினா ஷார்ட்கட் தெரியும் நமக்கு, 2a + b சொல்லி. ஓகேவா? பிரின்சிபல் இருந்து வட்டி எடுத்தா A, A இருந்து வட்டி எடுத்தா B. 1100ல 20% எடுத்தீங்கன்னா 220, 220க்கு 20% எடுத்தீங்கன்னா 44. 220 440, அதோட ஒரு 44 கூட்டினா 484. 484ங்கிறது கூட்டு வட்டி. அமௌண்ட் பிரின்சிபல் 1100. அப்ப டோட்டல் அமௌண்ட்னா இதோட 484 கூட்டணும். 4 8 15.
1584 நீங்க கட்ட போற மொத்த அமௌண்ட் அதை 2 தவணையா கட்டணும்னா 2 ஆல் டிவைட் பண்ணுங்க 792 வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி 792. ஓகேவா? தேர்வுத்தாளை தீர்க்கும் மாணவர் 7வது கேள்வியை தொடர்ந்து தவற விட்டார். தவறு கேள்வி முடிவுலேருந்து பார்க்கறப்ப 19னா தேர்வுத்தாள எத்தனை கேள்வி இருந்தன? இந்த கேள்வியை நான் ஒரு நம்பர் ரேங்கிங் கான்செப்ட் சொல்றேன், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு நபர் ஆரம்பத்துல இருந்து பாக்குறப்ப 7வதா இருக்காராம், அவரே அடியில இருந்து பாக்குறப்ப 19வதா இருக்காராம். அப்ப அந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? அந்த கேள்விதான் பாருங்க. 7வது கேள்வி தொடர்ந்து இருந்து பாக்குறப்ப தப்பு விட்டாரு, தவற விட்டாரு. அதே கேள்வி கடைசி இருந்து பாக்குறப்ப 19வதா இருக்கான். அப்ப மொத்தம் எத்தனை கேள்விகள்? அதேதான். அப்ப இந்த மாதிரி கூட்டாங்கன்னா ரெண்டையும் கூட்டி உன்னை மைனஸ் பண்ணும். கூட்டினா 26, உன்னை கழிச்சா 25. ஆன்சர் ஆப்ஷன் பி 25. ஓகேவா? நம்பர் ரேங்கிங் எல்லாமே கேட்கறாங்க கேள்வி, எல்லா டாபிக் வந்து கேட்கறாங்க. ஓகே, இதை நான் அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணி சொல்லிடுறேன். டைஸ் நினைச்சுக்கோ, கனசதுரம் 6 வெவ்வேறு வண்ணங்களா. மஞ்சள் நிறமானது வெள்ளை நிறத்துக்கு எதிரானதான். ஓகேவா? இங்க பாருங்களே, இப்படி ஒரு டைஸ் இருக்கு. இது மஞ்சள்னா இது வெள்ளை, இது மஞ்சள்னா இது வெள்ளை. இல்ல, மேல மஞ்சள் கீழே வெள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் பின்னால சொல்றேன். மேல மஞ்சள் கீழே வெள்ளைன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப 4 இருக்கும் சுத்தி, இப்படி 4 இருக்கும். மேல மஞ்சள் கீழே வெள்ளை, இப்படி 4 இருக்கு சுத்தி, இப்படி 4 இருக்கிறப்ப நீளமானது சிவப்பு பச்சைக்கும் நடுவில் இருக்கான். மேல கீழே பிக்சட். இப்ப இந்த 4 பக்கம் தான். நீளம் வந்து சிவப்புக்கும் பச்சைக்கும் நடுவில் இருக்கான். அப்ப நீளத்துக்கு ஆப்போசிட்டா யார் இருப்பா நமக்கு தெரியாது. நீளத்துக்கு ஆப்போசிட்டா நமக்கு யார் இருப்பாங்க தெரியாது. அதனாலதான் இதை மேல கீழே இப்படி வைக்க சொன்னேன். கருப்பு நிறமும் இருக்கான், ஒரு பக்கம் கருப்புட்டாங்க. அப்ப நீளத்துக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்? கருப்பு தானே இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி கருப்பு. புரியுதா? இதை கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போட்டுக்கலாம். ரைட். 12 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட கோலத்துல இருந்து 1 சென்டிமீட்டர் கொண்ட ஈய பந்துகளை செய்தால் அவற்றின் எண்ணிக்கை. ரெண்டுமே கோலம் தான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. இதோட கனளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3. இதோட கனளவுக்கு ஃபார்முலா 4/3 πr3. ஆனா இது மாதிரி எத்தனை ஈய பந்துகளை செய்ய முடியும்? அதனால இன்டூ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்ப இதோட விட்டம் 12 சென்டிமீட்டர். அப்ப ஆரம்னா 6 சென்டிமீட்டர். அப்ப 6ல 6 போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி 4/3 கேன்சல் ஆயிரும். இங்க r வந்து 6. அப்ப 6 × 6 × 6. புரியுதா? இங்க r வந்து இங்க பாருங்க, இதுக்கு 1 சென்டிமீட்டர் விட்டம். அப்ப ஆரம்னா 0.5 சென்டிமீட்டர். சோ 0.5 × 0.5 × 0.5 0.5 கடுப்பா இருக்குல்ல. 1/2 1/2 வச்சுக்கலாம், ஈஸியா முடிஞ்சிரும் பாருங்க. 1/2 1/2 1/2 இன்டூ எக்ஸ். இப்ப எக்ஸ் கண்டுபிடிச்சா ஆன்சர். இந்த 2 2 2 2 மேல போயிருமா? 6 2 12 6 2 12 6 2 12 12 12 12 பேருக்கு ஆன்சர் இருக்குனீங்கன்னா 1728. ஆன்சர் ஆப்ஷன் சி 1728. ஓகேவா? சோ நகராட்சி எக்ஸாம்ல இன்ஜினியரிங்ல கேட்டிருந்த ஜிஎஸ்ல மேத்ஸ்ல 20 கேள்வி பார்த்துட்டோம். வரப்போற வீடியோஸ்ல அப்படியே ஜிஎஸ் தமிழ் ஒன்னொன்னா பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.